வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 107ஆம் பாகத்தில் இன்றைக்கு புதிய ஒரு தலைப்பிலே சிந்தனை செய்ய இருக்கின்றோம். மனிதருள் வேறுபாடு என்ற ஒரு முக்கியமான தலைப்பு. பொதுவாக இன்றைய உலகத்தில் எல்லோருக்குள்ளும் எழுகின்ற ஒரு அடிப்படை கேள்வி, ஏன் இப்படி இருக்கிறோம், மற்றெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்ற பேதம் காண்பது. ஒரு குடும்பத்திலேயே ஒரு பிள்ளை இப்படி இருக்கிறான், இன்னொரு பிள்ளை இப்படி இருக்கிறானே என்று பேதம் பார்க்கின்ற போது ஏன் என்ற கேள்வி எழுகிறதே தவிர, இதற்கான காரண காரியத்தை விளங்கி கொண்டவர்களோ விளக்கி சொல்லக்கூடியவர்களோ பெரும்பாலும் இல்லை என்பதே அசல் நிலை. மகிழ்ச்சி அவர்கள் இதற்கான காரண காரியங்கள் எல்லாம் ஆழ்ந்த ஞானத்திலே பெற்ற விளக்கங்கள் எல்லாம் நமக்கு தந்திருக்கின்றார்கள். மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு பேதம் கண்டு உயர்ந்தவற்றில் பெருமை கொள்வதும் தாழ்ந்தவற்றில் பொறாமை கொள்வதும் இயல்பான மனித குணம். இதற்கான காரணத்தை ஆழமாக சிந்திக்கவில்லை என்றாலும் தெரிந்து கொள்ளும் ஆர்வம் எல்லோருக்குள்ளும் உண்டு. இதற்கு கிடைத்த விடை என்ன என்றால், அவரவர் பிறந்த நேரம், தலையெழுத்து, விதி, கர்மா என்று சில வார்த்தைகளில், ஒற்றை வார்த்தைகளில் முடிந்து போகிறதே தவிர ஒரு விரிவான விளக்கத்தை தரக்கூடிய அளவுக்கு மக்கள் மத்தியிலே சிந்தனை இல்லை. தெய்வத்தை வேண்டினால் நல்லவை அருளப்படும், துன்பங்கள் தீயவை நீக்கப்படும் என்ற ஒரு மூட நம்பிக்கை மட்டுமே உலகத்தில் இருக்கின்றன. தீர்க்கமாக அறிந்தவர்கள் நிறைய வேண்டும் சமுதாயத்திற்கு. அதுக்காகத்தான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்து, அன்பர்களே வாரீர், அறிவின் சிறப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரீர் என்று கருணையோடு எல்லோரையும் வருந்தி வருந்தி அழைத்துக் கொண்டிருந்தார். மக்களுக்குத்தான் திரும்பி பார்க்க மனமில்லை. இயேசுபிரான் சொல்லுவாரே, இவர்கள் கண்கள் இருந்தும் காணாதவர்களாய், காதுகள் இருந்தும் கேளாதவர்களாய், இருதயம் இருந்தும் உணர்ந்து மனம் திரும்பாதவர்களாய், நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக இவர்களுடைய இருதயம் கொழுத்து கிடக்கிறது என்றார். இன்றைக்கும் அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே கொழுப்பேறி கிடக்கிறது. கேட்டுக்கொள்ளக்கூடிய மனோபாவமே மிக குறைவு. கேட்டுக்கொள்ளக்கூடிய வகையிலே எடுத்து சொல்லக்கூடியவர்களும் குறைவு. அதனால் அறியாமையே உலகத்தில் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒரு வயிற்றில் உருவாகும் இரட்டை பிண்டம். ஒரு தாய் வயிற்றில் ஒரு பிரசவத்தில்
வெளிப்படுகின்ற இரட்டை குழந்தைகள். இவற்றிலேயே பேதம் இருக்கிறது. உடலமைப்பு முதலியவை பேதம் காட்டல். கருவமையும் காலத்தில் தாயின் ரத்தம் கலந்து அவற்றில் ஓடுவதில் பேதமாகும். பருவிதத்துக்கு உபமானம் ஒரே கனியில் அது வளர்ந்த முறை ஒன்றினும் பக்கம் பக்கம் இருவிதமாய் சுவையமைதல் காணுகின்றோம். இது போன்ற பேதமே அவ்விரண்டு பிண்டத்தும் என்கிறார். ஒரு குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும், நமது குழந்தைக்கும் பக்கத்து வீட்டு குழந்தைக்கும், இது என்ன பேதத்திலே ஆச்சரியம்! ஒரே பிரசவத்தில் பிறந்த இரட்டை குழந்தைகளிலேயே பேதம் இருக்கிறது. எப்படி அமைந்தது என்றால், தாயின் கருவில் வளர்கின்ற காலத்தில் இரத்த ஓட்டம் அதுவே கூட மாற்றத்தை ஏற்படுத்தும். பிரசவத்தின் போது ஒரு வினாடி முன்ன பின்ன வரும். 2 குழந்தைகள் ஒரே சமயத்துல ஆகாது. அதற்குள் கோள்களுடைய தூரம் மாறி போகும், கோணங்கள் மாறி போகும். இப்படி சில காரணங்களால் இரட்டை குழந்தைகளிடத்திலேயே பேதம் உண்டு. எப்படி என்றால், இப்போ ஒரு மாங்கனி, அது இரு பக்கமும் ஒரே சுவை இருக்கிறதா? கவனிச்சு பாருங்களேன். ஒரு மாம்பழத்தை காம்பு பக்கம், எதிர்பக்கம், அந்த மற்ற 2 பக்கங்கள், இந்த 4 பக்கத்திலேயும் இருக்கின்ற அந்த பழத்தின் சுவை ஒன்றா வேறு வேறா? கவனிச்சு பாருங்க. வேறு வேறாக இருக்கும். ஏன் இந்த பேதம் என்றால், மரத்தில் அது தொங்குகின்ற போது ஒரு பக்கம் தண்டு நோக்கி இருக்கும், மறுபக்கம் சூரியனை நோக்கி இருக்கும். அப்ப சூரியனின் கதிர்கள் எந்த பகுதியில் அதிகமாக விழுகிறதோ அந்த பகுதியிலே அணுக்களின் சேர்க்கை திணிவா இருக்கும், இனிப்பாக இருக்கும். மறுபக்கம் இனிப்பு இருந்தாலும் சற்று குறைவாக இருக்கும். இப்படி ஒரு கனியிலேயே பேதம் இருக்கிறது. அப்ப ஒரு பிரசவத்தில் பிறந்த இரட்டை குழந்தைகளிலே பேதம் அமைவது அதிசயம் இல்லை என்கின்ற போது, நம்ம வீட்டு குழந்தைக்கும் அடுத்த வீட்டு குழந்தைக்கும் பேதம் பார்க்கலாமா? பொருந்துமா? சரி, இது எந்தெந்த வகைகளில் நாம் பேதப்படுகிறோம்? 7 சம்பத்துக்கள் ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு. இப்போ 500க்கு 400, 450 மார்க் வாங்குறாங்களே, அது போல 700க்கு எத்தனை மார்க் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி. 7 சம்பத்துக்களில் ஒவ்வொரு சம்பத்துக்கும் 100 மதிப்பெண் வைத்துக் கொண்டார் 700 மதிப்பெண் நம்முடைய வாழ்க்கை. இல்ல, எல்லாவற்றிலும் 7லையும் எந்தெந்த அளவுக்கு நாம் மதிப்பெண் பெற்றிருக்கிறோம், அப்போ அதை வைத்து நம்முடைய வாழ்க்கையை தோற்று போனதா, அல்லது மிதமானதா, அல்லது அதிகமானதா, அல்லது முழுமையாக வெற்றி பெற்றதா என்ற அந்த பர்சன்டேஜ் விகிதாச்சாரத்தை கணிக்கலாம். அப்படி என்னென்ன வகைகளிலே பேதங்கள் உண்டு என்று பார்க்கின்ற போது, முதலில் நமக்கு கண்களுக்கு தெரிவது உருவ அமைப்பு, பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டினா மக்கள் சொல்லக்கூடிய அர்த்தத்துல, அந்த வார்த்தைக்கு உட்பொருள் என்பது அறிவாட்சி தரம். பர்செப்ஷனல் எபிலிட்டி இஸ் பர்சனாலிட்டி. ஆனா சமுதாயத்தில் நல்ல பர்சனாலிட்டி எடுப்பாங்க. என்ன பர்சனாலிட்டி? அறிவாட்சி தரமா? இல்ல, அழகா இருக்கிறார். அப்ப உருவத்தை வைத்து சொல்லப்படுகின்ற அந்த பர்சனாலிட்டி. அடுத்தது குணம், அறிவு, அறிவின் வளர்ச்சி, புகழ்,
உடல் வலிவு, உடல் நலம், கடைசியாக செல்வம். இந்த 7 சம்பத்துக்களிலேயும் எந்த அளவுக்கு நாம் உயர்கிறோமோ அதுவேதான் வாழ்க்கையின் வெற்றி. செல்வம் ஒரு கோட்பாடே அல்ல. செல்வத்தை குவித்தவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றவர்களா? இல்ல. மன நிறைவு, ஆத்ம திருப்தி தான் ஒரு வாழ்க்கையின் வெற்றியை நிச்சயிக்கக்கூடியது. அப்ப நிறைவாக வாழ்ந்தேன் என்று எனக்கு நானே சான்றளிக்க வேண்டும். அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை. அப்ப எனக்கு நானே சான்றளிக்க வேண்டும் என்று சொன்னால் உடல் மட்டுமல்ல, மனம் மட்டுமல்ல. என்னத்தை சம்பாதிச்சு, என்னத்தை அனுபவிச்சு, என்ன சுகத்தை கண்டேன் போ என்ற எண்ணம் எழுகிறதா இல்லவா? எல்லா தரத்தில் உள்ளவர்களும், பிச்சைக்காரன் இருந்தாலும் சரி, பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி, எல்லா படித்தளங்களில் இருக்கின்ற மக்கள் மனதிலேயும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த கேள்வி வருகிறதா இல்லையா? அப்ப நான் நிறைவாக வாழ்ந்தேன் என்ற எண்ணம் இல்லாததனால் தான் அந்த கேள்வி வருகிறது. 1000 இருந்தும் வசதியில் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட், மன அமைதி கிட்டவில்லை. காரணம், ஆத்மார்த்தமாக வாழ்ந்துவிட்டால் நிறைவு வந்துவிடும். இப்ப ஆத்மா ஒத்துக்கொள்ளணும், அது சான்றளிக்கணும், நீ நிறைவாக வாழ்ந்து விட்டாய் என்று. யாரோ மதிப்பெண் தருவதல்ல, நமக்குள் மூலமாக இருந்து நம்மை இந்த உடலை உருவாக்கி கொண்டதே அந்த ஆத்மா சான்றளிக்க வேண்டும். நான் நிறைவாக வாழ்ந்து விட்டேன் என்று ஆத்மா சான்றளிப்பது ஆத்ம திருப்தி, ஆத்ம நிறைவு. அது எப்ப சொல்லும்? ஆத்ம விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் தான் அது சொல்லும். புலனுக்கு அடிமை, பொருளுக்கு அடிமை, அதிகாரத்திற்கு அடிமை, செல்வத்துக்கு அடிமை என்று இருந்தால் ஆத்மா எப்படி விடுதலை பெற முடியும்? எனவே ஆத்ம விடுதலை சாத்தியம் இல்லாத போது வாழ்ந்ததிலே நிறைவிருக்காது. அதனால் வாழ தெரியாமலேயே வாழ்ந்து சாக விரும்பாமலே செத்து போகின்ற அவலம்தான் உலக வாழ்க்கையை தவிர, இங்கே நிறைவாக வாழ்க்கை முடித்து கொண்டவர்கள் என்பது பெரும்பாலும் இல்லை. ஏதோ 100க்கு ஒரு 5% தேறினாலே அதிகம். காரணம் என்ன? எப்போதும் எதையாவது தேடி ஓடிக்கொண்டே இருக்கின்ற மனம். அது மைண்ட் cannot be satisfied. எந்த நிலையிலையும் மனம் திருப்தி பெறவே பெறாது. அது நிறை பெறுகின்ற ஒரே ஒரு இடம் உண்டு என்றால், எங்கே இருந்து இந்த மனம் தன் பயணத்தை தோற்றுவிக்கிறதோ அந்த அறிவோடு அறிவாக லயமாகிவிட்டால் ஒன்றும் கேட்காது. அந்த வாழ்க்கையைத்தான் கண்ணதாசன் அழகா சொல்வார். கேள்வி வரும்போது பதில் ஒன்று வேண்டும், கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும், வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும், மனதை மனமாக நீ காண வேண்டும். அடைய வேண்டிய உச்சம், அதற்கான வழிகள் 4 வரியில முடிச்சிட்டார். கேள்வி வரும்போது பதில் ஒன்று வேண்டும். வாழ்க்கையை பற்றியோ, இயற்கை பற்றியோ, தெய்வத்தை பற்றியோ, விதியை பற்றியோ கேள்வி கேட்கின்ற போது பதில் வரணும். எப்படி வரும்? துரியாதீத நிலையில் தீட்டா டெல்டா அலைவேகத்தில் கேள்வி பிறக்கின்ற போதே பதிலும் வந்து சேரும். அதே துரியாதீத நிலையில் தான் கேட்க நினைக்காத மனம் கிட்டும். இன்னும் வேறு என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர்? எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை என்று அந்த இடத்துலதான் நிறைவு பெறும். சரி, இந்த இரண்டையும் பெறுவதற்கு எப்படி வழிவகை என்ன? எப்படி வாழ வேண்டும் என்றால், வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும்.
சமுதாய வாழ்க்கையே கம்பேரிட்டிவ் லைஃப். எப்போது பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் மற்றவர்கள் ஒப்பிட்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. அவனை பாரு எப்படி இருக்கான், இவனை பாரு எப்படி இருக்கான், அவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி, அவனை மாதிரி நீ இருக்கணும், இவனை மாதிரி இருக்கணும். மோட்டிவேஷன். when he can do it, why not you? மோட்டிவேஷன். இயற்கையில் அப்படி கிடையாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம்தான். பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஒரே மாதிரி இருக்காது. ஹிஸ்டரி நெவர் ரிப்பீட்ஸ். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ், நேச்சர் நெவர் ரிப்பீட்ஸ். எனவே அந்த இயற்கையின் அமைப்பை புரிந்து கொள்கின்ற போது இந்த உடல், இந்த ஆத்மா, இந்த வாழ்க்கை, இதுதான் வாழ வேண்டும். ஒப்பீடு வாழ்க்கை தான் நமக்கு மிக பெரும் பிரச்சனைகள், கவலைகள், கோபதாபங்கள், உயர்வு தாழ் மனப்பான்மைகள், அத்தனை அறுகுணங்களுக்கும் காரணம் கம்பேரிட்டிவ் டிமாண்ட்ஸ், கம்பேரிட்டிவ் லைஃப். அடுத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நொந்து போவதே மக்களுக்கு தினசரி வாழ்க்கையாகிவிட்டது. அப்ப வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும். சரி, அதுல எனதாகவே நான் சுருங்கி நின்றாலும் மனம் சுருங்குகிறதா என்றால் மனம் ஆசைகளை பிரசவித்துக் கொண்டே இருக்கிறது. அது இயல்பே ஆசைகளை பிரசவிப்பதுதான். அப்ப மனதை மனமாக நீ காண வேண்டும். இந்த மனசு அப்படித்தான், எதையாவது தூங்கிக்கிட்டே இருக்கும். குரங்கு மனசு ஒரு இடத்துல இருக்காது, எதையாவது தொங்கிக்கிட்டு தான் இருக்கும். எனவே மனதை மனமாக நீ காண வேண்டும். இதுதான் ஒரு நிம்மதியான நிறைவான வாழ்க்கைக்கு வழி. எனவே இந்த 7 சம்பத்துக்களிலேயும் நாம் நிறை பெற்றால் வாழ்க்கை வெற்றி பெறும். வரும் வகையும் அவற்றின் தரம் அளவுக்கேற்ப வாழ்க்கை நிலை பேதமுடன் தோன்ற கண்டேன். எப்படி வருது? செல்வம் வருது. கஷ்டப்பட்டு தர்மத்தின்படி ஈட்டுபவனுக்கும் செல்வம் சேரும். உழைக்காமல் மற்ற இடத்துல சுரண்டி வாழ்பவனுக்கும் செல்வம் சேரும். அதாவது பின்லாந்து நாட்டில ஒரு அன்பரிடத்துல என்னுடைய நண்பர் பேசிய போது, இந்தியர்களை கண்டா எங்களுக்கு பயம் என்றார். ஏன் அப்படின்னு கேட்ட, திறமை உள்ளவன் உழைத்து மேன்மை பெறுவான், அதுல சிக்கல் இல்லை. ஆனால் கற்பனையில் வாழ்பவன் உழைக்காமல் ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் என்ன செய்வான்? குறுக்கு வழிதான் போவான். அப்படி இங்கு ஆசைகள் உண்டே தவிர உழைப்பதற்கு சோம்புவான், உழைப்பதற்கு தயங்குவான், உழைப்பதிலே நாட்டம் கொள்ள மாட்டான். உழைப்பதிலே நாட்டம் உள்ளவர்கள் உற்பத்தி தொழிலைத்தான் விரும்புவார்கள். ஆனா இங்கே நாங்கள் வளர்ப்பதே எப்படின்னா, 6 கோட்பாடுகள் உண்டு எங்களிடத்துல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்களிடத்துல ஒரு 6 கோட்பாடுகள் உண்டு. இதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை என்று நாங்கள் வகுத்து வைத்திருக்கிறோம். அது என்ன 6 கோட்பாடுகள்? படித்து வேலைக்கு போய் மனம் புரிந்து குழந்தையை பெற்று சொத்து சேர்த்து செத்து போவது. 6 பிரின்சிபல் தான். படிச்சு வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி குழந்தையை பெற்று சொத்து சேர்த்து செத்து போறது. இதுதான் இந்திய மக்களுடைய வாழ்க்கை. இதுல எவ்வளவு சொத்து சேர்க்கிறான்னு அவன் வெற்றிகரமாக வாழ்ந்தவன். இதுதான் சமுதாய கோட்பாடு. அப்ப இப்படிப்பட்ட மனிதனை உழைக்கின்ற நாடு பார்த்தா பயப்படத்தானே செய்யும். இவன் யாரை எப்படி ஏமாத்துவானு தான் யோசிப்பாங்க.
எனவே இந்த ப்ரொடக்டிவிட்டி எங்கே இருக்கும் என்று சொன்னால், உழைப்பதற்கு தயங்காத மக்களிடத்திலே தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கும், தொழில்கள் அதிகமாக இருக்கும். இந்த சர்வீஸ் செக்டார் அப்படின்றது குறைவாக இருக்கும். இங்க ஒருத்தன் விவசாயம் பார்க்கறான், அது அங்கேயே வாங்குறதுக்கு ஒருத்தன், வாங்கி கொண்டு வந்து ஹோல்சேல் மார்க்கெட், அப்புறம் ரிட்டைல்ல ஒருத்தன், அதிலிருந்து வெண்டார், இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போய் அந்த 10 ரூபாய்க்கு விவசாயத்துல வாங்குகின்ற இளநீ 70 ரூபாய்க்கு மக்கள் மத்தியில போய் விற்கப்படும். 60 ரூபாய் இடைத்தரகர்கள், அவனுக்கு 20, இவனுக்கு 30, அவனுக்கு 10, வளர்த்தவனுக்கு என்ன மிச்சம்? இப்படி ஒரு எக்கனாமிக்கல் சிஸ்டம். அதனால் தொழில் செய்வதற்கு யாரும் விரும்புவது இல்லை. ஏதாவது வாங்கி வித்து காசு பார்த்துடலாம் என்பதில் நாட்டம் அதிகம். இப்படி உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம், மனிதர்களுக்கு வரும் வகையும் அவற்றின் தரம் அளவுக்கேற்ப வாழ்க்கை நிலை பேதமுடன் தோன்ற கண்டேன். சரி, உருவம் எது அழகு? அழகான உருவம் தான் சொல்றோம். இன்னும் சொல்ல போனா, எங்கேயாவது ஊனமுற்றவர்கள் காதலித்ததாக செய்தி உண்டா? எல்லாம் அழகான பையன், அழகான பொண்ணா தான். அப்ப உருவத்தை வைத்து தான் முதல் செலக்ஷனு. அப்புறம் கூட ஒத்து போகலன்னு விட்டுட்டு வேற ஒரு ஜோடி பார்ப்போம் வச்சுங்க. அப்ப குணம் வேறு வேறு வகையா இருக்கு. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக கொலை. அதே போல சிந்தனை திறம், நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேர் என்ற வகையில் அறிவு வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், தேங்கிவிடக்கூடாது. புகழ் என்பது இப்போ தமிழ்நாடு, இந்தியா பொறுத்தவரைக்கும் தினசரி நாங்கள் பார்க்கின்ற முகங்கள் அரசியல்வாதிகள். எல்லா செய்தி ஊடகங்களும் காலை எழுந்தவுடன் முதல் கடமை என்னன்னா, எந்த மந்திரி போய் இன்டர்வியூ எடுக்கிறது, எந்த ஆளை போய் இன்டர்வியூ எடுக்கிறது, அது உடனே பேப்பர்ல போட வேண்டியது, எவங்கிட்ட இருந்து அந்த நியூஸ் திருட வேண்டியது. 100 சேனலு, 50 பத்திரிகைகள், மக்களும் தினசரி இதை பார்க்கறதே அவனுக்கு வேலை. இது ஒரு சேவை அரசோ சாதனை அரசோ கிடையாது, செய்தி அரசு. தினத்துக்கு ஏதாவது நியூஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க, ஒரு வேலை நடக்காது. மக்களும் இந்த செய்தியை வச்சுக்கிட்டே இவன் நல்லவன் கெட்டவன் தேர்வு செய்வாங்களே தவிர, இவர்களுக்கும் அரசாங்கம் என்றால் எப்படி நடக்கணும் என்ற இலக்கணமே தெரியாது. எப்படி இருந்த தமிழை இப்படி ஆகி போயிட்டானேன்னு அதிசயப்படக்கூடிய அளவுக்கு மக்களுடைய தரம் இறங்கிவிட்டது, சிந்தனை திறம் குறைந்து விட்டது. கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இந்த மூஞ்சிகள் எல்லாம் புகழ் பெற்றவர்கள் கிடையாது, எல்லாம் பாப்புலர் ஃபிகர், நாட் ஃபேமஸ் ஃபிகர். 4 நாளைக்கு பேப்பர்ல முகம் வரலன்னா மறந்துடுவாங்க மக்கள். அதனால தினசரி நான் இருக்கிறேன் என்ன காட்டிக்கணும். அதனால காசு கொடுத்தாவது செய்தி போட வைப்பாங்க. ஆனா புகழ் என்பது என்ன? நன்மை செய்து நன்மை பெற்றவர்கள் நன்றியோடு நினைக்கிறார்களே, அதுதான் புகழ், உயர் புகழ். அப்ப கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். உடல் வலிவு, வீட்டு வேலை செய்ய மாட்டான், 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுத்து ஜிம்ல போய் கறிக்கோழி மாதிரி மசில்ஸ் டெவலப் பண்ண வேண்டியது. என்ன பண்ண போறீங்க?
மிஸ்டர் கோயம்புத்தூர், மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் யூனிவர்ஸ். இந்த கறிக்கு உடம்பு வச்சு என்ன பண்ண போறீங்க? இது ஒரு வியாபார உலகம், அவ்வளவுதான். இந்த உடம்பு முதுமை காலத்தில் மிக அவஸ்தைப்படும். என சதைகளை இறுக்கி விட்டால் அதுல அந்த பிளெக்சிபிலிட்டின்னு சொல்லக்கூடிய தளர்வு தன்மை இருக்காது. அப்ப முதுமை வயதுல அங்கங்க சதை இறுக்கி பிடிக்கும், மற்ற சதைகளாக தளர்ந்து போகும். இதுக்கு அதுக்கு இடையில போராட்டம் நடக்கும் பாருங்க. அந்த வழி எப்படி என்பதை ஒரு பெரிய கராத்தே மாஸ்டர் சாமி கிட்ட சொன்னாராம். ஸோ இதெல்லாம் மிடில் ஏஜ் வரைக்கும் எங்களுக்கு புகழா இருக்கும். ஓல்ட் ஏஜ் ரொம்ப பேத்தட்டிக், கழிவிறக்கமாகத்தான் இருக்கும். அப்போ உடல் பலம் என்பது என்ன? அந்தந்த தொழில் செய்வதற்கு என்ன உண்டோ அது போதும். விவசாயி, கொத்தனார், அவருடைய உடல் வலிவுக்கு ஈக்குவலா கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சொல்ல முடியுமா? ஒரு வியாபாரி சொல்ல முடியுமா? அப்போ அந்த தொழில் செய்ய செய்ய உடல் தகுந்தாற் போல் வலுவேற்றி கொள்கிறது. அது இயல்போக்க விதி. அதுக்குன்னு தனியா எக்ஸசைஸ் பண்ணி பாடி பில்டப் பண்ண அவசியம் எல்லாம் கிடையாது. இதற்கும் உடல் நலத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ரொம்ப கட்டுமஸ்தா இருப்பார், ஆனா உள்ள எல்லா பார்ட்டும் வீக்கா இருக்கும். அப்ப என்ன, நலமில்லாத உடல் என்ன சுகத்தை தூக்க முடியும்? எனவே உடல் நலம், உடல் வலிவு, இந்த ஆறும் சேர்ந்து நாம் செய்கின்ற தொழில், ஈட்டுகின்ற பொருள், குடும்ப செலவு, அது போக மீந்தது செல்வம். அந்த செல்வத்திற்கு மதிப்பு உண்டு. இப்படி இந்த 7 சம்பத்துகளிலேயும் வேதம் அமைகிறது. சரி, காரணம் என்னன்றது அடுத்தது. மிக விரிவான விளக்கம் எங்கேன்னா, இந்த 7 சம்பத்துகளிலேயும் வேதம் வருவதற்கான காரணங்கள் என்ன? அதே மகர்ஷி அவர்கள் ஒரு அற்புதமான கவின் மூலமாக விளக்கியிருக்கிறார். கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம், இவற்றுக்கேற்ப உருவமைப்பு, குணம், அறிவில் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் மனிதர்களுக்கு வரும் வகையும் அவற்றின் தரம் அளவுக்கேற்ப வாழ்க்கை நிலை வேதமுடன் தோன்ற கண்டேன். இந்த 16 காரணங்களை விரிவாக பார்க்கும். ஏன்னா இந்த 7 சம்பத்துக்களும் அமைவதற்கான காரணங்கள் அது. அதாவது உருவமைப்பு எடுத்துக்கொள்ளுங்களேன். சில பேர் மிக அழகா இருக்கிறாங்க, சில பேர் சுமாரா இருக்கிறாங்க, சில பேர் பார்ப்பதற்கே இருக்கும், சில பேர் ஊனமுற்றோர் இருப்பார்கள். இப்போ ஒரு 4 மாதத்துக்கு முன்பு யார் ஒரு ஆன்மீகவாதி அவரை அரசியல்வாதி பயன்படுத்தி ஒரு சர்ச்சையை கிளப்பதற்காக அவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து அழைத்து வந்து ஒரு பள்ளியில பேச வச்சு, அந்த நிகழ்ச்சியில ஒரு ஊனமுற்றோர் இருக்க, பாவத்தின் சம்பளம் ஊனமுறுவது என்று அவர் பேச, இவர் உடனே கொதித்து எழ, அது பெரிய பிரச்சனையாகி இப்படி ஒரு அரசியல் நடந்தது தமிழ்நாட்டுல. இப்போ இது என்ன தவறு? ஊனமுற்றதற்கான காரணம் பாவம் என்று சொன்னா இவர் எப்படி சொல்லலாம் என்று கொதித்தெழுந்தால், அப்ப காரணத்தை சொல்லு, நீ எப்படி வந்த சொல். எத்தனையோ பேரு
உடல் அளவிலே சரியாக இருக்க, நீங்க மட்டும் ஏன் குறைபட்டீங்க? அப்போ குற்றத்தை அல்லது குறையை சுட்டி காட்டுகின்ற போது கொதித்தெழுவது தீர்வு அல்ல. அதை ஏற்றுக்கொண்டு நம்மை திரித்துக் கொள்கின்ற வழியை பார்க்கணும். சரி, பிறந்துட்டோம். இதை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையிலே அறம் சார்ந்து 4 பேருக்கு நன்மை செய்து வாழ்ந்துவிட வேண்டும். அதுதான் சரியான தேர்வே தவிர, வெறுமனே நீ எப்படி சொல்லலாம் என்று வழக்குக்கு போனால், வழக்கு வென்றாலும் பாவம் தோற்காது இல்லையா? அது மட்டும் இல்ல, வள்ளுவரே சொல்றார். வள்ளுவர் என்ன சொல்றாரு? உயிருடம்பின் நீக்கியார் என்ப செயிருடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர். உயிருடம்பின் நீக்கியார், யார் விலங்குகளையோ மற்றவர்களையோ கொலை செய்தார்களோ, உயிருடம்பின் நீக்கியார் என்ப செயிர் உடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர். இறைவன் தந்த அற்புதமான உடல் அமைப்பிலே குறைபடுவார்கள், ஊனமுறுவார்கள் என்று வள்ளுவர் சொல்றார். மிக அற்புதமான இயற்கை ரகசியம். புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆர்வம் இல்லை, சொல்வதற்கும் தயக்கம். எப்படி மற்றவருடைய குறைகளை எடுத்து காட்டுவது என்று தயக்கம். ஏனென்றால் ஆன்மா என்பது தொடர் இயக்கம் அல்லவா? அதனால் கொலை செய்யப்படுகின்ற ஒரு ஜீவனின் துன்பம் கொலைக்காரனின் ஆத்மாவில் பதிவாகும், பாவப்பதிவாகும். அவனது சந்ததியில் பிறக்கின்ற குழந்தை ஊனமாகவோ அல்லது ஊனம் இல்லாமல் பிறந்தாலும் ஏதோ ஒரு விபத்தில் அது ஊனமுற்றோ, எல்லாம் பாவத்தின் சம்பளம் தான். எனவே பிற உயிரை அறுத்த பாவத்தின் சம்பளம் இவனது உடலை அறுத்து சிகிச்சை செய்ய வேண்டிய வியாதியாக வந்தது என்கிறார் வள்ளுவர். பிற உயிரை அறுத்த பாவத்தின் சம்பளம் இவனது உடலை அறுத்து சிகிச்சை செய்ய வேண்டிய சர்ஜரி. இன்னைக்கு எத்தனை பேர் பாவிகள் என்பது ஆஸ்பத்திரி பார்த்தா தெரியும். ஏதோ ஒரு வகையிலே ஆபரேஷன் பண்றாங்க. அப்ப அந்த ஆபரேஷன் பண்ணக்கூடிய நோய் ஏன் வந்தது? பாவ கணக்கு. அப்ப வள்ளுவர் யாருக்காகவும் என்ன சொல்லுவது, இந்த தாட்சியம்னு சொல்லுவாங்க இல்லையா, எப்படி குத்தி காட்டுவது என்று தயங்கம் இல்லையா? அந்த தயக்கம் இல்லாமல் வள்ளுவர் பெருந்தகை தெளிவா சொல்லிட்டார், இதெல்லாம் காரணம்ப்பா, அதனால் செய்யாது என்று. வாழ்க்கையை நிறைவாக வாழ்வதற்கான வழிவகையிலே குறைகளை நீக்குவதும் ஒரு அங்கம்தான். இப்போ ஒரு ஒரு பொருளை அழகுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் அதில் உள்ள அசிங்கத்தை நீக்கணும் முதல்ல, அப்பதான் அழகுபடுத்தணும். ஒரு உணவை சுகாதாரம் தயாரிக்கிறோம் சொன்னா முதல்ல அதில் இருக்கிற சுகாதாரமற்ற தன்மையை நீக்கணும். 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அழகா உணவை தயார் பண்ணி இந்த ரோட் சைடு ஹோட்டல் மாதிரி ஒரு பிளேட் கொண்டு வச்சா எப்படி இருக்கும் இல்லையா? அது போல ரெண்டையும் புரிந்து கொள்ளணும். அழகுபடுத்த வேண்டும் என்றால் அதை கெடுக்கக்கூடியதை செய்ய தவிர்க்கணும். செயல்பாடுகள் அதே போலதான். அதர்மத்தை நீக்கி தர்மத்தை பின்பற்றுவது. அதனால் எந்த உயிரையும் கொல்லாமை என்ற பண்பை வளர்த்து கொண்டு மனித நேயத்தோடு வாழும் சந்ததியின் உடல் அழகானது. அங்க நிறமோ கொஞ்சம் முன்ன பின்ன மூக்கு அப்படி கண் இப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் அழகுதான். அவ்வளவு ஏன் திருமணத்திற்கு பெண் பார்க்கிற போது யாராவது மூதேவியை தேடுறாங்களா? பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், நல்ல மூதேவி இருந்து சொல்லுங்கன்னு யாராவது கேட்பாங்களா? உலகமெல்லாம் தேடி பிடிச்சு மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணா திருமணம் பண்ணி தான் கூட்டிட்டு வரான். ஒரு 40-50 வயசுல இந்த மூதேவி கட்டிட்டு படுற அவஸ்தைன்றான். அப்ப திருமணம் ஆன புதிதில் இருந்த மகாலட்சுமி 40 வயதில் மூதேவியானது எப்படி? அப்ப உடல் அமைப்பு அழகு என்பது ஒரு அபிப்பிராயம்.
மனிதனுக்கு மனிதன் மாறுபடும், காலத்திற்கு காலம் மாறுபடும். அது ஒரு அபிப்பிராயம், அவ்வளவுதான். அப்ப இயற்கை என்பது ஒரு குறையில்லாத உடலை அழகுதான். இப்படி முதல் முதல் கோட்பாடு என்ன என்றால் கரு அமைப்பு. ஏன்னா நம்முடைய சந்ததி வழியாக எல்லாமே ஒரு தொடர் கதையாக ஒவ்வொரு செயலும் உள்ள ஈர்த்து இருப்பாக்கப்பட்டு விடுகிறது. நற்செயலோ தீய செயல்களோ எண்ணம் சொல் செயல் யாவும் ஈர்த்து இருப்பாக்கப்படுகிறது. தொடர்ந்து ஒவ்வொரு சந்ததி போக போக கூடிக்கொண்டே போகும். அப்ப சஞ்சித கர்மா என்ற மிகப்பெரிய தொடர். பிறகு நம்முடைய வாழ்க்கையில் பெற்ற அனுபவம் என்ற ஒரு சிறிய தொடர். இந்த முன்வினை தன்வினை இரண்டும் சேர்ந்ததுதான் பின்வினைக்கான வாழ்க்கை. பின்வினைக்கான வாழ்க்கை. அதனால் கருமையம் தான் மனிதனுடைய அனைத்து சம்பத்துக்களையும் நிச்சயிக்கிறது. அதாவது நுண் உயிர் முதல் நம் வரைக்கும் உலகம் பெற்ற அனைத்து சுக துக்க அனுபவங்கள் அனைத்தும் ஜீவந்த கருமையத்தில் பரம்பரை சொத்தாக உள்ளன. அதுல குறிப்பாக 7 தலைமுறைகளின் அறச்செயல், மரச்செயல் இவையெல்லாம் சுகதுக்கத்திற்கான காரணிகளாகின்றன. மேலும் இன்றைய செயல்கள் நுண் அதிர்வுகளாகி உயிரின் சுழற்சியோடு கலந்து கருமையத்தில் பதியும். இப்படி கைகள், கால்கள், குதம், பாலுறுப்பு, வாய், தோல், நாக்கு, மூக்கு, கண்கள், காதுகள் மற்றும் மனம் 11 வழிகள். இவற்றிலே பெறுகின்ற எல்லா அனுபவங்களும் அதன் திணிவுக்கு ஏற்ப மூளை வழியாக ஆத்மாவில போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். இவ்வாறு ஆத்மாவில் இருப்பான அலைகள் திரும்புகின்ற போது மீண்டும் அதே காட்சியை காலந்தோறும் பருமன் வேகம் என்ற அலகுகளாக மூளையிலே பிரிக்கப்பட்டு உணர்வு செய்கின்ற போது தோன்றுவதுதான் எண்ணம். இந்த தத்துவத்தை விஞ்ஞான ரீதியாக விளக்குவதற்கு இன்றைக்கு மரபியல் விஞ்ஞானம், ஜெனடிக் சயின்ஸ், இது நமக்கு மிக பெரும் அளவிலே சான்றாக அமைந்திருக்கிறது. அப்ப இந்த கருமைப்பை வைத்து பார்க்கின்ற போது 7 சம்பத்துக்கள் மிக பெரும் அளவிலே பாதிக்கப்படுகின்றன. எப்படின்னு பாருங்க. உருவத்தை பற்றி பார்த்தோம். அடுத்தது குணம், நற்குணம், தீய குணம். இதிலே பல வகையான கிரேட், படித்தளங்கள். அப்ப இதெல்லாம் சேர்ந்து ஒருவன் நல்லவனா கெட்டவனா என்பதை வள்ளுவர் சொன்னது போல குணம் நாடி குற்றமும் நாடி. இப்ப என்ன செய்யறாங்க, இருக்கிறதுல பரவாயில்லன்ற மாதிரி வருது. குணம் நாடி குற்றமும் நாடி. ஏன்னா எல்லோருமே சரியில்லைன்னு சொன்னா இதுல யார் கொஞ்சம் நல்லவனா அவன் யோகியன் ஆயிடலாம். இப்படித்தான் தேர்தல்ல தேர்ந்தெடுக்கிறோம். இது போல ஒவ்வொரு மனிதனையும் எப்படி நாம் தேர்வு செய்கிறோம்? அவனுடைய குணங்களை வைத்து. இப்ப கண்ணதாசன் அழகா சொல்வார், ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். ஆசை கோபம் களவு.
மனிதன் என்ன சொல்ல முடியும்? அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். ஏன்னா தெய்வத்துக்கு அன்பும் கருணையும் தான், நன்றி தேவையில்லை. ஆனா மனிதனாக வந்தவர்களுக்கு என் வாழ்க்கை தேவைகளை நானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. மற்றவர்களை சார்ந்துதான் வாழ்கிறோம். அப்ப என்ன ஆகுது? பெற்ற நன்மைகளுக்கு நாம் திருப்பி செலுத்துகின்ற உணர்வுக்கு தான் நன்றி உணர்வுன்னு பேர். அப்ப மனிதனாக வந்தவர்களுக்கு நன்றி என்பது 3ஆம் குணமாக இருந்தால் அது மட்டுமே போதுமானது. வேறு எந்த எண்ணமும் குணமும் தேவையில்லை. ஒரு நிறை வாழ்க்கைக்கு இந்த 3 போதும். அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் நடமாடும் தெய்வம். எண்ணமே குணங்களாக, குணங்களே செயல்களாக மாறுவதனால் அவை நன்மை தரும் வகையில் அமைய வேண்டும். அப்ப சத்வ, ரஜஸ், தமஸ் என்று குணங்களை 3ஆக பிரித்து பேசுகிறது பகவத்கீதை. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்த்தால் மனப்பான்மை, வஞ்சம் என்று தீய குணங்களாகும். இவற்றையே நிறை மனம், பொறுமை, சகிப்புத்தன்மை, சமநோக்கு, கற்பு நெறி, மன்னிப்பு என்று வருகின்ற போது நற்குணங்களாகவும், இவையெல்லாம் கடந்த நிலையிலே நிர்குணமாகவும் மகர்ஷி அவர்கள் நமக்கு விளக்கி சொல்றாங்க. எனவே எல்லோரிடத்திலேயும் இணக்கம் காப்பது தெய்வீக குணம். சமுதாய நன்மைக்காகவும் தன்னுடைய நன்மைக்காகவும் சமுதாயத்தை நிர்வகிப்பது, மற்றவர்களை பயன் கொள்வது எல்லாமே ரஜோகுணம். தமோ குணம் என்பதுதான் உலகத்தை துன்புறுத்துகின்ற சாடிசம். இப்ப ரஜோகுணத்திலேயே தமோ குணம் கலந்து போனது. அதிகாரிகள் எல்லாம் இப்போ பாவம் செய்வதற்கு காரணம் என்னன்னா, மற்றவர்களை பயன் கொள்கின்ற அந்த ரஜோகுணத்தோடு செய்யவில்லை என்றால் துன்புறுத்துவேன் என்ற தாமச குணமும் சேர்ந்து விட்டதனால இன்றைக்கு யாராவது பெண் பிள்ளைகள் போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தா அதை நான் செய்து கொடுக்கணும்னு சொன்னா ரூம் போடுறேன்றான் தமிழ்நாட்டில். இப்போ இவர் என்ன சொல்றதுங்க? அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி இப்படி எல்லாம் பாவங்களை செய்தால் அப்போ ரஜோகுணத்தில் தமோ குணம் கலந்த நிலையை இன்றைக்கு உலகத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கருமைத்துடைய வெளிப்பாடு. அதே போல இப்போ மகர்ஷிடத்துல நாம சில பேர் வந்திருக்கிறோம், ஒரு 15 லட்சம் பேர். வராமலேயே சில பேர் நன்றவர்களாக இருக்கிறாங்க. பெரும்பான்மை மக்கள் அறவழி வாழ்க்கையே வெறுக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தா செல்வம் சேர்க்க முடியாது, பதவி உயர்வு பெற முடியாது, எனவே விளைவு வருகின்ற போது பார்த்துக் கொள்ளலாம் என்று துணிந்து தவற செய்கின்ற கொள்ளடைப்புதல் வல்லமை காட்டும் திருட்டு உலகமாக மாறிவிட்டது என்பார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அப்படி ஒரு நிலை வந்ததற்கு காரணம் என்ன என்றால், சிந்திக்கின்ற அறிவை பயன் கொள்வதற்கு தயக்கம், வெறுப்பு. அப்போ நம்மை போல் சில பேர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வருகின்றோம். அப்போ அறிவில் உயர்வு, நம்பிக்கையிலே தொடங்கிய வாழ்க்கை விளக்கத்தில் பயணித்து முழுமையில் நிறைவு பெறுவதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை. அதிலே நாட்டம் கொண்டவர்கள் தான் இங்க வந்து இருக்கிறோமே தவிர, இதிலே நாட்டம் இல்லாதவர்கள் இங்கு வருவது கிடையாது, வந்தாலும் நிலைப்பது கிடையாது. எனவே அந்தந்த துறையில் பெற்ற அறிவு வசதிகளை தந்ததை தவிர ஆத்ம நிறைவை தரவில்லை, தருவதில்லை. எனவே வாழும் கலை என்பது மனவள கலை. நிறைவாக மகிழ்ச்சியாக வாழ உறவுகளை காத்து கொள்ளும் அறிவும் இயற்கையை பற்றிய அறிவும் வேண்டும். யார் வருவாங்க? கருவமைப்பிலே பதிவுள்ளவங்க தான் இதுக்கு வருவாங்க.
எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றார் இல்லையா வள்ளுவ பெருந்தகை. அப்போ அந்த அறிவு சிந்தனையிலே தான் பிறக்கும். இப்போ சிந்தனையை நேசிப்பவர்கள் தான் இதை பயன் கொள்ள முடியுமே தவிர சிந்திக்க மறுப்பவர்கள் இதெல்லாம் பயன் கொள்ள முடியாது. இப்போ இதுக்கும் கருவமைப்பு தான் காரணம். அதே போல செய்கின்ற செயல்பாடுகள் புகழ் தரத்தக்கதாக இருக்கணும். அது புகழ் என்பது செல்வாக்கு என்று சொல்வார்கள். வாக்குன்னா சொல். அப்ப யாருடைய வாக்கு செல்வாக்காக மாறும்? ஒருவர் சொல்வதை மற்றவர் ஏற்றுக்கொண்டால் செல்லுபடியாகின்ற வாக்கு. ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் செல்லா வாக்கு. அப்ப செல்லு வாக்கு என்பதே செல்லுபடி ஆகக்கூடிய வாக்கு. அப்ப செல்லுபடி ஆக வேண்டும் என்றால் அறிவு சார்ந்து சொல்லுகின்ற கருத்துக்கள் செல்லுபடியாகும். அந்த கருத்தை விட செல்வந்தன் சொன்னால், அதை விட அரசியல்வாதி சொன்னால், படித்தவன் கருத்தெல்லாம் சபை ஏறுமா? பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மேறுமா? படைத்தவன் யாராயினும் பலம் படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகுமா? இப்போ ஏன் நல்லோர் சொல் மேடை ஏறுவது இல்லை என்றால், பணமும் பதவியும் மக்களை ஆட்டி படைக்கின்றன. அதற்கு பயந்து வாழ வேண்டிய ஒரு சமுதாய அமைப்பு வந்துவிட்டது. அதான் நல்லோர்களை பயன் கொள்ளுகின்ற வழக்கை கிட்டத்தட்ட அழிந்து போனது. அதே போல கருவமைப்பிலே உடல் வலிவும் அமைந்திருக்கிறது. இப்போ ஆப்பிரிக்கால பிறந்த மனிதர்கள் எவ்வளவு உடல் வலிவோடு இருக்கிறாங்க. இந்த யூடியூப்ல பாக்குற அந்த குழந்தைகள்லாம் மைக்கேல் ஜாக்சனை விட அருமையா டான்ஸ் ஆடுறாங்க சின்ன குழந்தைகள. ஆனா அவங்கள மேடை ஏறல. ஏன்? பர்சனாலிட்டி இல்லை, திறமை இருக்கு. அப்போ அந்தந்த இடத்துக்கு தகுந்தாற் போல அங்கே பிறக்கின்ற வாழ்கின்ற மக்களின் உடல் வலிவு மற்ற சம்பத்தில் அனைத்தும் மாற்றம் பெறுகின்றன. அப்போ கருவமைப்பு இதையும் உடல் வலிவு நிச்சயிக்கிறது. இப்போ அமெரிக்கா எல்லாம் இந்த அளவுக்கு டெவலப் ஆனதுக்கு காரணம் என்னன்னா, அமெரிக்கர்கள் மூளை, ஆப்பிரிக்கர்களுடைய செயல் திறமை ரெண்டும் சேர்ந்த வளர்ச்சி தான் அமெரிக்கா. ஆனா உலகத்துல கண்டுபிடிச்சாம பாருங்க, இந்த மக்கள் உடல் வலிமை மிக்கவர்கள் என்று அவர்கள் அடிமைகளா பிடிச்சிட்டு வந்தது தானே அமெரிக்காவுடைய பூர்வீகம். ஆப்ரஹாம் லிங்கன் வந்து தானே அடிமைத்தனத்தை ஒழிக்கணும்னு சொல்லி போராட்டம் செய்தார். எனவே அந்த உழைப்பு இந்த அறிவு சேர்ந்ததுதான் இந்த நாட்டின் வளர்ச்சி. அது போல இதெல்லாமே கருவமைப்பிலேயே இருக்கிறது உடல் வலிவு. அதே போல இன்றைக்கு பிறக்கின்ற குழந்தைகள் பெரும்பாலும் ஹார்ட் அட்டாக்கு, சுகர் ப்ராப்ளம், டென்ஷனு, ஸ்ட்ரெஸ்ஸு, கூடவே கொஞ்சம் சோம்பேறித்தனம் எல்லாம் இருக்கு. காரணம் என்ன? கொஞ்சம் கொஞ்சமா கெடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு தலைமுறையிலேயும் மேன்மையை அடைவதற்கு பதிலாக கல்வி, செல்வம், பதவி இதுல மேன்மை அடைவதே வாழ்க்கை என்று மற்றதெல்லாம் புறம் தள்ளியதனுடைய விளைவு இன்றைக்கு உடல் ஆரோக்கியம், உடல் வலிவு, மற்ற சம்பத்துகள் எல்லாமே அடிப்படுது. மருத்துவமனைகள் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போகுது, வியாதிகளின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போகுது, நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து கொண்டே வருது. இதெல்லாம் பரம்பரை நோய் சொல்றாங்க இல்லையா? அல்சர், பிபி, சுகர் எல்லாம் பரம்பரை வியாதின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? கருமையத்தின் வழியாகவே வருதுன்னு அர்த்தம். அப்ப உடல் நலமும் பாதிக்கப்படுகிறது. செல்வம் இது கருவமைப்புல கொஞ்சம் கிடைக்கும்.
அதாவது இன்றைக்கு பெரிய பெரிய செல்வந்தர்கள், அரசியல்வாதிகள் எல்லாம் பார்க்கிறோம். லட்சக்கணக்கான கோடிகள். இவ்வளவு சம்பாதிக்கிற அளவுக்கு உங்களுக்கு புண்ணியம் இருந்திருக்குமா? இவ்வளவு புண்ணியம் இருக்குமா யாருக்காவது? சாத்தியமே இல்லை, சாத்தியமே கிடையாது. பிறகு எப்படி சேருது என்றால், அந்த பதவியை எட்டுகின்ற வரைக்கும் புண்ணியம் கை கொடுக்கிறது. ஒரு சாதாரண மனிதன், தகுதியில்லாத ஒரு புறம்போக்கு ஒரு தலைவராக வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய புண்ணிய பதிவு கை கொடுக்கிறது. வந்த பிறகு அவன் அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளடிக்கிறான். இதெல்லாம் பாவ கணக்கு. இது உடனே செயலுக்கு வந்துருமா? உடனே தண்டிக்கப்படுவானா? நீதிமன்றங்கள் வழக்கை தள்ளி போட்டுக்கொண்டே போகும். இப்போ இந்த வாரம் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. 9 குற்றவாளிகள், அதாவது கற்பழிப்பு குற்றவாளிகள் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதாக இன்றைக்கு செய்தி. இது எப்ப நடந்தது தெரியுங்களா? 2019 நடந்தது. 6 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு எழுதப்படுகிறது. டிலேட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் டினைட் ஜட்ஜ்மெண்ட். ஒரு வழக்கை விசாரிப்பதற்கு 6 வருஷம் தேவையா? இவ்வளவு தாமதம் படுத்திய அந்த நீதிபதிகள் மீது, கோர்ட் மீது யார் வழக்கு தொடுவது? அப்போ காரணம் என்ன? ஜனத்தொகை பெரிய அளவுக்கு நீதிமன்றங்கள் எண்ணிக்கை இல்லை. அந்த காலத்தில் எந்த நீதிமன்றம் இருந்ததோ அதே நீதிமன்றம் தான். கோவை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரே ஒரு நீதிமன்றம் அந்த காலத்தில் இருந்தது. அதே தான் இன்னி வரைக்கும் இருக்கு. அன்றைக்கு 10 லட்சம் பேர், 90s 10 லட்சம் பேர் ஜனத்தொகை கோயம்புத்தூர் சிட்டி. இன்றைக்கு 1 கோடி பேர். அப்ப நீதிமன்றத்தில் வழக்கு தேங்காம என்ன செய்யும்? கூட்டி கழிச்சு எங்க வந்தாலும் அரசியல்வாதி மேலதான் வந்து விழுவேன்றிருக்கும். நேர்மை இல்லாத, நிர்வாக திறமை இல்லாத புறம்போக்குகள் எல்லாம் அரசியல் வந்ததுனால வெறும் அதிகாரம் துஷ்பிரயோகம் தான் இருக்க தவிர மக்கள் நலம் நாடுகின்ற செயல் திட்டங்கள் எதுவுமே கிடையாது. அப்போ செல்வத்துக்கும் கருமத்துக்கும் சம்பந்தம் இருக்கா இன்றைக்கு? ஆனா இந்த அதர்மத்தில் சேர்த்த செல்வம் துன்பத்தை தரும். அடுத்த தலைமுறை இதுக்கான விலையை தந்தே தீரும். இறைவன் வசூலிக்க விட மாட்டான். அப்போ கருமையத்தில் புண்ணிய பதிவு இருந்து அதன் விளைவாக நல்ல உயர்ந்த பதவியில் இருந்து நேர்மையாக பொருள் ஈட்டி அதுல சேர்க்கின்ற செல்வம், அல்லது தர்மம் தவறாத தொழில் செய்து வியாபாரம் செய்து அதிலே நியாயப்படி மிகுதிப்படுத்துகின்ற செல்வம், இது நேர் வழி சம்பாதிக்கின்ற பணம், குறுக்கு வழி சம்பாதிக்கின்ற காசு அல்ல. இது நேர் வழியில் தகுதி, திறமை, சந்தர்ப்பம் இதெல்லாம் வைத்து கொண்டு தேவநீதிக்கு உடன்பட்டு சேர்த்த செல்வம். இது மதிப்புக்குரியது. அவருக்கும் சந்ததிக்கும் தவறாது பயன் தரக்கூடியது. நீதான் செல்வம். அப்ப இந்த எத்தனை சம்பத்துக்களும் கருவமைப்பு என்ற அடிப்படை கோட்பாட்டில் அடங்கி போகிறது. ஏனென்றால் இன்றைக்கு நாம் பெறுகின்ற வெற்றிகளோ தோல்விகளோ நாம் மட்டுமே காரணம் அல்ல. 7ல் 1 பங்கு தான் நாம காரணம். நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின்கண் ஐயப்படும் என்று தீர்ப்பளித்தார் வள்ளுவர். நமக்கு வரவேண்டிய நன்மைகளில் குறைபடுகிறது என்றால் அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, என்னுடைய பரம்பரையே காரணம் என்றார். அப்ப அதே போல வெற்றிக்கும் அதே பிரின்சிபிள் தானே. அப்ப நான் சந்திக்கின்ற வெற்றிக்கு நான் மட்டுமே காரணம் அல்ல, என்னுடைய பரம்பரையே காரணம். அப்ப என்னுடைய வெற்றியோ தோல்வியோ 7ல் 1 பங்கு தான் என்னுடைய பொறுப்பு.
ஏழில் 6 பங்கு என்னுடைய முன்னோரின் கர்மவினை பதிவுகள். அதனால் கருவமைப்பை பொறுத்தே அனைத்து சம்பத்துகளும் அமைந்திருக்கின்றன. அதை வலுப்பெருந்தி அழகா சொல்வார். வெள்ளத்தனிய மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்து அணையது உயர்வு என்றார். ஒரு குளத்திலே தாமரை மலர்கிறது என்று சொன்னால் எப்போதும் தாமரை மலர் குளத்து நீர் மேல்தான் மிதக்கும். மழை காலத்தில் நீர் அதிகமா இருக்கும், அப்பவும் மிதந்துட்டு இருக்கும். கோடை காலத்தில் தண்ணீர் குறைந்து இருக்கும், அப்பவும் தண்ணி மேல் மிதந்துதான் இருக்கும். அது எப்போதும் மூழ்கி போவதும் இல்லை, மேலே நீர்மட்டத்துக்கு மேலே தனியாக நிற்பதும் இல்லை. நீர் வரத்து வருகின்ற போது தண்டு வளர்ந்து விடுகிறது, நீர் குறைகின்ற போது தண்டு வளைந்து கொள்கிறது. இதுதான் காரணம். அதே போல வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. உள்ளம் கருமையம் ஆத்மா. ஆத்மாவிலே என்ன புண்ணிய வினைகளை கொண்டு வந்திருக்கின்றோமோ அதற்கு தகுந்த வெற்றி தான். அது கூட உழைத்தால் தான் கிடைக்கும், தெய்வத்தால் ஆகாது. புண்ணியம் இங்க இருக்கு, அப்படியே கொண்டு கொடுத்துருவாரா? செயலிலே விளைவுதான். அப்ப உழைத்தால், முயற்சி செய்தால் தான் புண்ணியமே செயலுக்கு வரும். உழைக்கவில்லை, முயற்சி இல்லை என்றால் புண்ணியம் இருந்தால் வீணாத்தான் போகும். அதனால் கருமைத்து இருப்பதான் வாழ்க்கை என்று அப்படி இருந்தா வெற்றி தோல்வி கிடைக்காது. செயல் செய்கின்ற போதுதான் நன்மைகளை பெற முடியும். அதான் தெய்வத்தால் ஆகாது கமா எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இப்படி நம்முடைய வாழ்க்கை என்பது அடிப்படையில் கருவமைப்பு என்ற ஆத்மாவிலே நாம் சுமந்து வந்திருக்கின்ற பாவ புண்ணிய கணக்குகளை சார்ந்தே இருக்கிறது வாழ்க்கை. மிக மிக முக்கியமான அடிப்படை கோட்பாடு கருமையம். இதைத்தான் கர்ம பலன் என்றும் விதி என்றும் புண்ணியம் என்றும் பல வார்த்தைகளை சொல்றாங்க. இப்ப இது நமக்கு தோன்றா துணை உதவி செய்யும் என்பதனால் நம்முடைய உடல் அமைப்பு, குணம், சிந்தனை திறம், புகழ், உடல் வலிவு, உடல் நலம், நாம் எத்தனை செல்வத்தை ஈட்ட வேண்டும் என்ற கணக்கு எல்லாமே நம்முடைய கருமையம் நிச்சயித்து வைத்திருக்கிறது. ப்ளூ பிரிண்ட். அதுதான் வாழ்க்கை. அதனால் ஆங்கிலத்தில் அருமையான வார்த்தை உண்டுங்க, பிரசன்ட் என்று சொல்லுவார்கள். ப்ரீசென்ட் என்று ரெண்டாக புரியும். ஸோ இன்றைக்கு நாம் சந்திக்கின்ற நிகழ்கால வாழ்க்கை என்பது நிகழ்கின்ற காலம் மட்டுமல்ல, நிகழ வேண்டிய காலம். பிரசன்ட் இஸ் நாட் ஒன்லி பிரசன்ட், இட் இஸ் ப்ரீசென்ட். நிகழ வேண்டிய காலம். அந்தந்த முதிர்வு நேரத்திலே நமக்கு அந்தந்த நன்மை தீமைகளை அளிக்கின்ற தெய்வீக நீதிமன்றம் கருமையம். எனவே 7 சம்பத்துகளை நிச்சயிப்பதிலே முழு முதற் பொறுப்பு, முழு முதற் காரணி கருவமைப்பு என்று சொல்லி மற்ற காரணிகளை அடுத்த அமைவில் தொடர்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி பாராட்டி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. மனிதர்கள் வேறுபாடு அந்த தலைப்பில் சிறப்பான சிந்தனை ஐயா. இன்று ஒரு பகுதி மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க, அடுத்த வகுப்புல இது தொடரும். சிறப்பு ஐயா, மிக்க நன்றிகள். இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் கைகளை எழுதி கேட்கலாம்.
பிரதர், ஐயா நீங்கள் நான் ஒரு கேள்வி ஆரம்பிக்கிறேன் ஐயா. கருமப்பில புண்ணிய பதிவு இருந்தாலும் முயற்சி இருந்தால் தான் நடக்கும், இல்லாட்ட புண்ணியமும் வீணாய் போய்விடும் என்று. அந்த முயற்சியும் கருவுரு அமைப்பிலே அந்த பதிவு இருந்தால் தான் ஐயா முயற்சியும் வரும். ஆமா, அதாவது இப்போ கருவப்பின்படி முயற்சி எங்க கொண்டு சேர்க்கும்? இப்போ இந்த +2 ரிசல்ட் வந்திருக்குது. எந்த துறையில கல்லூரியில சேரணும் அப்படின்றத கருவமைப்பு நிச்சயம் பண்ணுது. அட்மிஷன் வாங்கியாச்சு. இப்போ தொடர்ந்து படிக்கிறதுக்கு கருவமைப்பு முக்கியமா, முயற்சி முக்கியமா அப்படின்னா, கருவமைப்பு கொண்டு வந்து வச்சிருச்சு. அப்ப தினசரி படிக்கிறதும் பயிற்சி பண்றதும் அவன் தானே செய்யணும். இப்போ கருவமைப்பு வந்து மந்திரிக்கு பதவி கொடுத்தது, அவன் சொத்து சேர்த்துட்டான இல்ல? சொத்து கருவமைப்புல இருக்குதா? இல்ல. லட்சக்கணக்கான சொத்துலாம் யாருக்கும் சேரக்கூடிய கருவமைப்பு இருக்காது. எல்லாம் குறுக்கு வழியில தான் செல்லுந்தலாக முடியும். அப்போ முயற்சி என்பது இல்லை என்று சொன்னார், அது முழு பலனை தராது, தோத்து போயிடும். அப்போ மொத்தத்தில் ஒரு அளவில் செல்ஃப் வில் என்ற ஒன்று இருக்கத்தான் செய்யுது. ஆமா, இப்போ உணவு இருக்குது, பசியும் இருக்குது. கருவமைப்பு நல்லா இருக்குன்னு சொல்லி உணவு வாயில் விழுகுமா என்ன? நம்ம தான் எடுத்து சாப்பிட்டாகணும். எனக்கு வறுமையே இல்லை, என்னுடைய கருவமைப்பு வந்து நான் பிறந்ததே வந்து வித் சில்வர் ஸ்பூன்ல, ஐ ஆம் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், எனக்கு எல்லாம் கிடைக்கும்னா எடுத்து சாப்பிட்டேன்னு தானே வயிற்றுல நிரம்பும். அப்போ செயல் என்பது இருக்குல்ல, முயற்சி இருக்குல்ல. அதனால கர்மவினை சப்போர்ட் இருந்தாலும் கூட அதை செயல்படுத்தி நன்மை பெறுவதற்கு வாய்ப்பு தருவது கர்ம அமைப்பு. ஆனா தினசரி அதை செயல்படுத்துகின்ற கடமை என்பது முயற்சி தானே. இல்லன்னா எல்லாமே விதின்னு உட்கார்ந்துருவான். அதுதான் கேட்டேன் ஐயா, எல்லாமே விதிகள். எனக்கு பதிவு இருக்குல்ல, வந்து கொடுக்குமே இல்ல அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருவான். பேங்க் கூட நான் பேங்க்குக்கு போனதா கொடுப்பான், இல்ல போன் பண்ணி டொமஸ்டிக் சர்வீஸ் இருக்கு, டோர் சர்வீஸ் இருக்குன்னா வீட்டுக்கு கொண்டு கொடுப்பான். இல்லைன்னா நம்ம பணம் தான் வீட்டுக்கு வராது, நம்ம கைக்கு வராது இல்லைங்களா? அது மாதிரிதான் புண்ணிய கணக்கும். ஐயா ஒரு கேள்வி ஐயா. என்னன்னு சொன்னால், சொல்லுங்க ஐயா. என்னன்னு சொன்னால், இருக்கிறார்கள் தொடர்ந்து நல்ல முயற்சி செய்வார்கள். எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவைக்கு நடைபெறாது உண்டு, சக்சஸ் இல்லை, ஃபெயிலியர். அப்ப அது சக்சஸா வரணும்ன்றதும் அந்த கர்மயத்துல இருக்க வேணும். ஆமா, அப்படியே என்றால் அப்ப முயற்சி செய்யறதுல என்ன பலன் ஐயா? அதாவது நாம முயற்சி செய்து வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி கொண்டு வாழ்ந்தாலும் நம்முடைய உழைப்புக்கு மேல் ஒரு பலன் வருது என்று சொன்னால் அது புண்ணியத்தின் பலன். நாம் எவ்வளவு முயன்றும் அதுக்குரிய பலன் கிடைக்கவில்லை அப்படின்னா அது நம்முடைய குறைபட்ட பலன். இப்போ இங்க இந்தியா எடுத்தீங்கன்னா தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்கிறது இல்லை, உழைப்புக்கு தகுந்த சம்பளம் கிடைக்கிறது இல்லை. இப்ப யாரை நம்ம நொந்துக்கிறதுங்க?
இல்லையா? அப்ப நம்முடைய கருவமைப்பு ஆத்மாவுடைய புண்ணிய பலன் தகுதியை வளர்த்து கொண்டும் உழைக்கிறோம். ஆனா அதுக்கு தகுந்த பலன் வரலையே. அப்ப என்ன பண்ணுது இயற்கை விதி? என்ன பண்ணுது? சமுதாயம் கொடுக்கலையா? அப்போ உழைத்தும் நமக்கு வர வேண்டிய பொருள் வரவில்லை என்றால் இயற்கை அதை நம்முடைய புண்ணிய கணக்குல சேர்த்துரும். சரிங்களா? ஐயா ஐயா இறைவன் அதை புண்ணிய கணக்குல சேர்த்துருவான். அதனால்தான் நாம் உழைத்த உழைப்பு வீண் போகாது. நம்ம கைக்கு பணமா வரலன்னாலும் நம்முடைய சந்ததிக்கு அது வளமாக வந்து சேரும். ஐயா இதை ஐயா இப்படி பார்க்கலாம் ஐயா. இப்ப நான் எப்படி பார்க்கறேன்னு சொல்லி சொன்னால், ம், கர்மைய பதிவில்லாம் அதை பற்றி அதை பார்க்க வேண்டாம். முயற்சியை தொடர்ந்து அது சரியோ பிள்ளையோ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு போகும் பொழுது ம், இவர் கூலி தருமன்னு சொல்லி ஒன்று சொல்லிடுவீங்க முதல். ஆமா. அது ஒன்று ஒரு சைட்ல இருக்குது. அடுத்தது ம், வந்து ம், ஒருவர் வந்து தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார், இன்னொருவர் முயற்சியை செய்யவில்லை. அப்ப ம், ம், செய்தவருக்கும் செய்யாதவருக்கும் வித்தியாசம். இப்ப வந்து முயற்சி செய்தவருக்கும் ஒன்று நடக்க இல்லை, முயற்சி ம். முயற்சி செய்யாதவருக்கும் ஒன்று நடக்கல, செய்தவருக்கும் ஒன்று நடக்க இல்லை. ஆனா அதுல ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னால், இந்த முயற்சி செய்தவருக்கு ஒரு கடைசியில் திருப்தி ஒன்று இருக்கும். எல்லாம் முயற்சி செய்து விட்டேன், அதனபடினால என்ற கர்ம விளைப்பேன் அப்படி என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்ற ஒரு திருப்தி ஒன்று இருக்கும். அந்த அதாவதுங்க இதுக்கு உள்ளே அடிப்படை பாத்தீங்கன்னா சிந்திப்போர் எண்ணிக்கை குறைவு. ஆமையா, என்ன நன்மையோ தீமையோ ஏன் என்று சிந்திப்பவர்களே 3/4 பங்கு கிடையாது. பெரும்பாலும் சிந்தனை எப்போ வரும்னா நட்டம் வரும்போது சிந்திப்போம் ஏன் வந்துச்சுன்னு. ஆமா, அதுக்கும் காரணம் தெரியாது. ஒரு கேள்வி வரும், ஏன் நமக்கு கஷ்டம் வந்துச்சுன்னு ஒரு கேள்வி மட்டும் வரும். காரணம் தெரியாது, திருத்திக் கொள்ளக்கூடிய வழியும் தெரியாது. நன்மைகள் வரும்போது தொடர்ந்து நமக்கு புண்ணியம் இருக்குன்னு அடிக்கொள்ள நடிச்சிருவான். ஸோ யாருக்கும் இங்க வந்து வினை விளைவு தத்துவத்தை பற்றிய அறிவு 90% மக்களுக்கு கிடையாது. ஸோ நாம் ஏதோ கம்பேரிட்டிவ் வந்து ஒரு என்ன சொல்றது மற்றவங்களுடைய வாழ்க்கையை வச்சு நம்ம சிந்திச்சு பார்க்குறோம், அவ்வளவுதான். பட் வாழ்க்கையின் வெற்றி தோல்வி என்பது 16 காரணங்களும் சேர்ந்து வரக்கூடியது. நம்ம கருவமைப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு மற்ற இதுக்கு கம்பேர் பண்ண முடியாது. ஒவ்வொரு அம்சமும் அதனுடைய இம்பாக்ட் இருக்கு. இந்த 16 காரணம் நம்ம பார்க்க போறோமே, எல்லா காரணமும் சேர்ந்ததுதான் வாழ்க்கையுடைய 7 சம்பத்துக்களும். ஒன்று மட்டுமே நிச்சயம் செய்து விடாது. ஐயா, அந்த 7 சம்பத்துக்களும் வந்து அந்த கருமையத்தை வைத்துத்தான், அந்த பதிவுகளை வைத்துத்தான் வர்றதா எடுக்கலாம் தானே? அதுவும் ஒரு காரணம் தான். 16 காரணங்களில் ஒன்றுதான் கருவமைப்பு. இதுவே எல்லாத்தையும் நிச்சயிக்கிறது. சரி, ரைட், ஓகே. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்வமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனை ஐயா. கேள்வி என்னன்னா, இந்த கருமையத்தில் உள்ள பதிவுகள் தான் விதி என்று சொல்றதா ஐயா? அதேதான். அதேதான். ஓகே. நம்ம இருந்தாலும் விதிக்கப்பட்டதுன்னு சொல்றோம் இல்லையா? ஆமா, அந்த விதிக்கப்பட்டதுதான் விதின்னு சொல்றோம். எனக்கு இந்த வாழ்க்கை விதிக்கப்பட்டதுன்னு சொல்றான். அப்ப விதி. அதை மதித்து வாழ்வது மதி. மதிய கொண்ட ஒரு விஷயத்த வெல்ல முயற்சிச்சாலும் அதுக்கு விதி சரியா இருந்தா அதுக்கு இதன் வழியா நீ வந்து எஸ்கேப் ஆயிக்கணும் அப்படின்ற ஒரு விதி அங்க இருக்கணும். இல்லைன்னா அந்த எண்ணமே தோன்றாத இவ்வளவு எளிய வழி இருக்கு, இது நம்ம கட்டிக்காம விட்டுட்டுமேன்னு கவனிக்க சொல்றோம் இல்லையா? ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கும், இது ஏன் நீ செய்யலன்னு சொன்னா ஆமான்னு கவனிக்கவே இல்லையான்னு சொல்றோம் இல்லையா? அப்ப ஏன் அது நமக்கு அந்த சமயத்துல தோணல? அதாவது நமக்கு வியாதி தீர வேண்டிய நேரம் வந்தா தான் மருத்துவருக்கே மூளை சரியா வேலை செய்யும். நமக்கு வியாதி தீர வேண்டிய டைம் வரல வச்சுக்க, மருத்துவருக்கே மூளை வேலை செய்யாது.
ஏதோ மருந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருப்பார். உண்மைதான் ஐயா. யா நடக்குது நிறைய தடவை. அதான் ஊழி பெருவழி யாவுல அப்படின்னு வந்து சொன்னது. அந்த நேரத்துல அவங்கள முட்டாளாக்கிறோம். அவதார புருஷன் ராமனையே ஏமாத்தி செல்ல போய்மான நம்பி ஓடினான் பின்னாடி. அப்ப அவனுக்கு தெரியாத பொய்மானுக்கு அது மாரிசனுடைய சித்து வழங்குறது தெரியாதா? தெரியாம தான் போட்டு இலக்குவம் சொன்னான்ல. அப்புறம் ஒய்ஃப் கன்வின்ஸ் பண்றதுக்கு பதிலாக ஓடினான்ல. அப்போ அந்த விதி என்பது யாரையும் முட்டாளாக்கும், யாரையும் அறிவாளியாக ஆக்கும். அது டெம்பரரி பெனாமினா. யானைக்கு மடி சறுக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரிதான். அப்படி ஐயா இப்போ ஒருவருக்கு ஒரு வருத்தம் வந்து நாங்கள் வாழ்த்தி கொண்டே இருக்கும் போது அவருக்கு அது மாற வேண்டும் என்ற விதி இருந்தா தான் எங்களோட வாழ்த்தும் சரியா அவருக்கு போய். ஆமா, அதாவது வாழ்த்துகின்ற போது மத்தவங்க மாறுறாங்களோ இல்லையோ, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் நமக்குள்ள மாற்றம் வந்துடும். இப்போ ஒருத்தர் முரண்பாடு நினைச்சு வாழ்த்துறோம். அப்படி வாழ்த்த நம்ம மீது அவங்களுக்கு நமக்கு நட்பு வருது இல்லையா? உண்மைதான். அப்ப நேசிக்கிற போது குறைகள் தெரியாது இல்லையா? அதனால அவங்க மாறுறது வந்து இப்போ இத்தனை பேர் நம்ம இருக்கிறோம், மனோல கலையில் 15 லட்சம் பேர் இருக்கிறோம். நான் வாழ்த்து இது மாறி போச்சுன்னு எத்தனை பேர் அனுபவப்பட்டிருக்கிறாங்க? என் வாழ்த்தினால்தான் மாறுச்சு அப்படின்னு யாரோ சொல்ல முடியுமா? அப்ப மாற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு வாழ்த்து துணை செய்திருக்கும் இல்லையா? மாற மாட்டேன்னு இருக்கிறவங்க இடத்துல வாழ்த்து என்ன பண்ணும்? இந்த வாழ்த்தாலே போகும், நமக்கு மெசேஜ் வரும், நீங்கள் தொடர்பு கொள்கின்ற நபர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார் அப்படி ரிட்டர்ன் ஆயிரும். சரி ஐயா. ஆனா அந்த வாழ்த்தப்படுற நபருக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு நல்ல தொடர்பு உண்டாதுன்றது உண்மை. கணக்காண்டி இருக்கிறாங்களே, அவ்வளவுதான். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேறு யாராவது கேள்விகள்? இல்லை ஐயா, நாங்கள் இத்துடன் இந்த கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய குருவின் குரல் பாகம் 107 மிகச் சிறப்பாக நமக்கு நடத்தி தந்த முதன்மை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு